வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்னை உணர்தலில் இன்னும் சில விஷயங்கள். நீங்கள் ஒரு ஜாட்சி பாவமாக எந்த முயற்சியும் செய்யாமல் வர்றதை இயல்பாக ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை வாழ்ந்து போனால் எல்லாமே இயல்பாக நடக்கும். அதை மாற்றுறேங்கிற பேரில் இந்த மனம் சொல்கிறதெல்லாம் பேச்சை கேட்டுட்டு அதோடய இஷ்டத்துக்கு நம்ம செயல்படுறதுனால தான் இவ்வளோ இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ முரண்பாடு வருது. இந்த புரிதல் வர தன்னை உணர்தல் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க போல். நீ யாருன்னு உணரு, தன்னை யாருன்னு உணர்ந்தால் மற்றது எல்லாமே தெளிவாக நடந்துடணும்னு. இப்போ எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காலம் வருது அப்படின்னா, 60% மக்களுக்கு அந்த உச்சிக்குழிங்கிற சொல்கிற அந்த சகஸ்காரங்கிற ஒரு தளம், அதாவது ஒரு மனிதன் மாதிரி ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனாக பார்க்குற தன்மை 60% இங்கே குறைஞ்சி போச்சு. எதனால்? நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற முறைகள் மூலம், இந்த அலோபதி மருந்து இந்த மாதிரி மருந்துகள் மூலம், அந்த மாசு மூலம் நம்ம பிட்யூட்ரி, தைராய்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவோம், நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுரப்பிகளோட தன்மையும் குறைஞ்சி அது மேலே மாசு மாதிரி இந்த கால்சியம் இந்த மாதிரி தனிமங்கள் படிஞ்சு அதோட தன்மை இழந்தோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி அடைஞ்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கோவிலையும் 12 வருடங்களுக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுற நோக்கம் எப்படியோ, அதே மாதிரி நம்ம உடலையும் 12 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நம்மளும் புதுப்பிச்சுக்கணும். நம்மளும் ஒரு புலம் போட்டுக்கணும். அந்த செயல் நடக்கிறதுக்கு நமக்கு எதுவும் தெரியாது. கோயில் தான் உடம்பு, உடம்பு தான் கோயில்னால், கோயிலில் எத்தனை பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணணும். கோயிலுக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணுறாங்க அது மாதிரி நமக்கு பண்ணணும். கோயிலுக்கு என்ன மாதிரிலாம் திருப்பணிகள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள், திருவிழாக்கள் பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம உடலுக்கு இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம். வெளித்தோற்றத்தில் உள்ளது அங்கே. அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னா, கோவில் தான் உடல் தான் கோவில்னா, அங்கே உள்ள மாற்றங்களும் அதெல்லாம் இருக்கும்ல. அந்த உள்ளே இருக்க கர்ப்பகிரகத்தில் இருக்க மாதிரி நமக்குள்ள இறைவனை நம்ம ஆராதிக்கணும், நம்ம வழிபடணும். அப்போ நம்ம இறைவன் நம்மளை நாம் இறைவனும் ஒன்று, இறைவனும் நாமளும் ஒன்றுங்கிறத காட்டி கொடுக்குறதுக்கு தான் இந்த செயல் இவ்வளோ ஃபுல்லாக நடக்குது. அந்த வகையில் நம்ம இந்த பூமிக்கு வரும்போது என்ன கையில் பிடிச்சிட்டு வந்தோம்னா, அந்த ஜாதகங்கிற தன்மையில் அந்த புத்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 ஆண்டுகள் தான் எல்லாத்துக்கும் போட்டுக்கும். அதையே நம்ம முன்னாடி கொஞ்சம் பேர் சேர்ந்து போயிடறாங்க. கொஞ்சம் பேர் பாதி வயசில், கொஞ்சம் பேர் 3/4 வயசில், கொஞ்சம் பேர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த தன்மை தான். நம்ம இந்த பூமிக்கு வரும்போதே இப்போ இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம்னா இதில் என்ன ஆத்மீய கர்மா, சஞ்சித கர்மா, அகாமிய கர்மா, இந்த 3 கர்மானா என்னன்னு தெரிஞ்சால் தான் எந்த கர்மாவில் வந்திருக்கான்னு தெரியும். அதுக்கு தன்னை உணர்வு இருந்தால் மட்டும்தான் அந்த விளக்கங்கள் புரியும். இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்போ தேவையற்றதுக்கெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கு நேரத்தை விரயம் பண்ண மாட்டோம். இங்கே இருக்க நம்ம 90% மக்கள், ஏன் 95, 99% மக்கள் இங்கே உலகத்தில் 850 கோடியில் எல்லாருமே நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த விரயம் பண்ணுறோங்கிறது 3/4வாசி பேர் தெரியும், அதை தெரிஞ்சே பண்ணுறோம். ஆனால் அந்த கால்வாசி பேருக்கு அப்படி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விரயம் பண்ணுறோங்கிற ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் அந்த புரிதல் இல்லாத போது, அறியாமையில் இருக்கும்போது என்ன தான் இறைவன் மாங்க நம்மக்கிட்ட கதையாக சொல்லி புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பேர் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் சொல்லி நம்ம கேட்க மாட்டேங்கிறது இதுதான் காரணம். இன்னொரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, நம்ம ஏன் செயல்படக்கூடாது, நம்ம எந்த மாதிரி மாற்றமே பண்ணக்கூடாதுன்னா, அந்த மாதிரி விதிப்படி தான் செயல்படுதுங்கிறது முதல்ல தெரியணும். எந்த விதிப்படி செயல்படுதுன்னு தெரியணும். இப்போ 120 காலங்களை எப்படி இப்போ ஜாதகம் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இங்கே ஜாதகம் பார்க்குற ஆள் யாருமே கிடையாது. ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் பிள்ளை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்தாலும் ஓடுறீங்க, சந்தோஷம் வந்தாலும் ஓடுறீங்க, எல்லாத்துக்கும் காது குத்துக்கும் சரி, கல்யாணத்துக்கும் சரி, கருமாதிக்கும் சரி, எல்லாத்துக்கும் நேரம் குடித்து இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ பண்ணும்போது அந்த ஜோதிடத்தை பற்றி தான் ஏதாவது பிரக்யா முழுசாக அறிவு இருக்கா? அதுவும் இல்லை. அதே மாதிரி அவங்க சொல்கிறது எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறதும் இல்லை. அப்படியே கேட்டாலும் அவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறதும் கிடையாது. ஒரு 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 இது திதி கொடுக்குறாங்கன்னா அதோட தாத்பரியம் புரியலை. ஒரு சாந்தி மூர்த்தம் வைக்கிறோன்னா அதோட தாத்பரியம் புரியலை.
அதே மாதிரி காது குத்துறதுனா அதோட தத்துவம் புரியல. ஆனால் எல்லோரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்கிறோம். இப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது இன்னும் அடுத்த வர தலைமுறைக்கு நீங்கள் என்ன தான் சொல்லித்தர முடியும்? என்ன தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? அதனால் இங்கே ஒன்றே ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தன்னை உணர்தல் ஒருத்தங்க நடக்கும்போது அவங்களுக்கு எதை மட்டும் சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியும். இப்போ எனக்கு உலகத்தில் கோடான கோடி விஷயங்கள் நடக்கும். எனக்கு எல்லா கோடான கோடி விஷயங்கள் எனக்கு தெரியணும்னு எந்த அவசியம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 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 நமக்கு தொழில்நுட்பம் வந்ததுனால 1008 விஷயங்கள் இல்லை, லட்ச விஷயங்கள் எனக்கு ஒரு நாளைக்குள்ளே டேட்டா உள்ளே போயிட்டே இருக்குது. இது எனக்கு தேவையானா தேவையே இல்லை. நான் வந்து இந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்ண பிறந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. தன்னை உணர்தல் மூலம் உணர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஆனால் நான் விவசாயம் தான் பண்ணணும். ஆனால் நான் இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, என் வாழ்க்கை ஃபுல்லாக தலைகீழ ஆறிடும் இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, எனக்கு ஏக்கமெல்லாம் விவசாயத்து மேலே இருக்கும். வேலையெல்லாம் இன்ஜினியரிங் மேலே இருக்கும். நான் 2 குதிரையில் பயணம் செஞ்சுருப்பேன். அப்போ வாழ்க்கையில் எனக்கு வந்து எது கிடைச்சாலும் எனக்கு நிறைவு வந்திருக்காது. நிறைவு வந்ததை எனக்கு பயன்படுத்தவும் தெரியாது. எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத நான் ஏக்கமாக பார்த்துட்டே இருப்பேன். இப்படி தான் வாழ்க்கை போயிடும். இது மாதிரி தான் எல்லாம் பண்ணுறோம். அப்போ ஒரு மனிதனுக்கும் சரி, இந்த ஒவ்வொரு மனிதனும் இதுதான் பண்ணுறோம். சரி, இதுலேருந்து ஒரு புரிதல் வந்துருச்சு, ஒரு தெளிவு வந்ததுன்னா மாறுறோமானா மாற்றமும் கிடையாது. அந்த மாற்றத்துக்கு நம்ம பயப்படுறது தான் அதை விட பெரிய விஷயம். ஒரு வீடே எடுத்துக்கோங்களேன், அந்த வீட்டில் ரொம்ப வருஷம் இருந்து பழகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேறு மாற்றல் வரும். அந்த பணி நிமித்தமாக வந்தால் கூட மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே பழகியிருப்பாங்கல்ல. இதே மாதிரி தான் நம்ம மனம் வந்து திரும்ப திரும்ப பிறந்து பழகி இந்த பழக்கத்துலேருந்து வரல. இது வந்து எல்லோரும் தாங்க சொல்கிறாங்க, நீங்களும் தான் சொல்கிறீங்கன்னு சொன்னால், அந்த அந்த புரிதல் அத்தனை பேருக்கு சொல்லியும் யார் நம்ம கேட்குறோன்னு தான் இங்கே அடுத்த கேள்வியே ஒழிய, இங்கே வந்து என்னென்னா, ஒரே விஷயத்த தான் நான் இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோ போடுற இத்தனை வீடியோலையும் நான் ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேனே ஒழிய, புது விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. அது மட்டும் தீர்க்கமாக தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இங்கே எத்தனை வீடியோ போட்டாலும் நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு தான் வந்து பாயிண்ட்டை யோசித்து சொல்ல முடியுதே ஒழிய, அந்த விஷயத்துக்கான தெளிவோ அதோட நிறைவோ இப்போ வரைக்கும் வரல. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டேனா, அந்த 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 புரிஞ்சுக்கிட்டவங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெளிவு கிடையாது. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நீங்களும் அது அடுத்த என்னன்னு கேட்டுட்டு தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க நானும் அடுத்து என்னன்னு சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். இது ஒரு வந்து இன்ஃபினிட்டி மாதிரி போகுது. அந்த இன்ஃபினிட்டி மாதிரி என்ன ஆகணும்னா, நம்ம வாழ்க்கை ஆனந்தத்தில் தான் இன்ஃபினிட்டி போகணுமே ஒழிய, இந்த புரிதல் இல்லாமையும் இந்த அறியாமையிலே இன்ஃபினிட்டி போகக்கூடாது. இங்கே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பிரபஞ்சத்தை இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி சும்மா பார்த்தாலே போதும். இங்கே எல்லாமே தானாக நடக்குது. சூரியன் அதுவாக தான் நடக்குது, உதிக்குது. நீங்கள் ஏதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே அதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி அதாவது புரிய வைக்கிறீங்களா? இல்லை அமெரிக்கா நாடோ இல்லை ஜெர்மனி நாட்டுக்காரங்களோ வந்து இந்த இந்த சூரியன் இந்த பக்கம் வர்றதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லை ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்களா? இல்லை ஒளி அந்த வெப்பம் வர்றதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே ஒரு சக்தியினால் இணைக்கப்பட்டு ஒரு புவியீர்ப்பு விசையினால் இணைக்கப்படுறோம். அதில் தான் நம்மளும் இருக்கோம். அப்போ நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் அந்த பகுத்தறிவு கொடுத்த அறிவை நம்ம எதில் காமிக்கணுமோ அதை காமிக்காமல் எதில் தேவையில்லையோ அந்த விஷயத்தில் போய் நோண்டுறதுனால தான் நமக்கு எல்லாமே வருது. இயற்கையை போய் நோண்ட தேவையில்லை. நம்ம இயற்கையை ஆகணும்னு தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் நம்ம இயற்கை கூட வந்து முரண்பட்டு அதோட வந்து பிரித்து அதோட ஒற்றுமை தன்மையை நம்ம இருமையாக்கி நம்ம வந்து அதோட முரண்பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த விளைவு. நம்ம வந்து எப்போவுமே வந்து இயற்கையோடு ஒன்றி போகும்போதோ அதோடு இணைந்து போகும்போது நமக்கு இவ்வளோ துன்பங்கள் வரதில்லை. அந்த வகையில் இப்போ இந்த மூச்சு பயிற்சி செய்கிறாங்க, பிரயாணமும் செய்கிறாங்க, அதுக்கடுத்து செய்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு தெளிவு என்னென்னா, தன்னை அறிதலுக்கு எவ்வளோ மெனக்கெடுத்தாலும் எதெல்லாம் செய்யறதில்ல. இப்படி வந்து ஒரு பால் காய்ச்சுறோம், உரம் ஊற்றுறோம், நெய் போட்டுட்டோம், நெய் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த பால் இதுலேருந்து நெய் எடுத்துட்டோம்னா திரும்ப பாலோ ஏதோ வராது. அதே மாதிரி அந்த பாலுக்குள்ளே தான் எல்லாமே இருந்துச்சு. வெண்ணெய் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, தயிர் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, நெய் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் கடைஞ்சி எடுத்தால் தான் வருங்கிறது தான் பயிற்சி. நீங்கள் நெய் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப கடைஞ்சிட்டே இருக்க தேவையில்லை. ஆனால் இங்கே எல்லாருமே என்னென்னா கடைசி வரைக்கும் கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நெய்யின்னு உணர்ந்ததுக்கப்புறம் கடைஞ்ச தேவையில்லை. இங்கே நீங்கள் வெண்ணெயாக இருக்கும்போதே நம்ம நெய்யின்னு நினச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து தயிர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து வெண்ணெய் நமக்கு வந்துருச்சுன்னு கற்பனை பண்ணும்போது தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்போது தன்னை உணர்தல் இருந்தால் மட்டும்தான் நெய் தான் இருக்கும், பால் தான் இருக்கும். நம்ம வந்து நமக்கு வந்து இன்னும் தெளிவு வரல, நமக்கு இன்னும் நிறைவு வரல, நம்ம வந்து இந்த பயணத்தில் வந்து நம்ம முழுமை பெறலைங்கிற தெளிவு நான் சொன்னால் மற்றவங்களுக்கு சொன்னால் புரியாது. எனக்கு தான் தெரியணும். நான் நெய் பாலாக இருக்கேனா, நெய்யாக இருக்கேனா, வெண்ணெயாக இருக்கேனா, தயிராக இருக்கேனான்னு எனக்கு தான் தெரியணும். யாரோ ஒருத்தங்கிட்ட கேட்டு நான் தயிர் ஆகிட்டேனா, வெண்ணெய் ஆகிட்டேனா, பால் ஆகிட்டேனா கேட்டுகிட்டு இருந்தோம்னா அது வந்து சாத்தியப்படாது. இங்கே அப்படி தான் கேட்டுட்ருக்கோம்.
குருக்கிட்ட போய் கேட்குறோம், இறைவன்கிட்ட போய் வேண்டுறோம், யார்கிட்ட போய் கேட்குறோம், ஒரு ஞானிகள்கிட்ட போய் கேட்குறோம். இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் அது தெளிவு யாருக்கு வரணும்னா, இத்தனை உறுதிப்படுத்துறது இல்லாமல் நம்மகிட்டேருந்து தான் வரணும். நம்மகிட்டேருந்து வர்றதுக்கு பதிலாக அவங்ககிட்டருந்து அவங்க விளைவு அவங்க சைடை பார்த்து மற்றவங்கள பார்த்து நம்ம இங்கே தெளிவு வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன நடந்துக்குங்கிறது புரியாது. இதுதான் வாழ்க்கையோட மொத்த இது. அதனால் இங்கே மனிதர்களாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே சரியான அளவில் அணு அளவு கூட அசையாமல் நடக்குது. அப்போது இங்கே என்ன புரிதல்னா, இங்கே என்ன முயற்சினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த முயற்சியை பண்ணாமல் இயல்பாக என்ன தன்மையில் வருதோ அதை ஏற்றுக்கணும், தாங்கிக்கணும். இந்த மனம் மனத்தை ரணப்படுத்த விடக்கூடாது, அது அதிரக்கூடாது, அது பதட்டம் அடையக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஆனந்தத்தை இயல்பாக அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. அளவுக்கு மீறி எடுத்தால் எல்லாமே தவறு தான். அமிர்தமும் நஞ்சு தான். அதே மாதிரி நஞ்சையும் நீங்கள் அளவாக எடுத்துக்கணும், அமிர்தத்தையும் அளவாக எடுத்துக்கணும். நஞ்சை ஒதுக்க தெரியணும், அமிர்தத்தை நம்ம ஏற்றுக்க தெரியணும். இப்போது அது பிரித்தெடுத்ததுக்குரிய அறிவு எங்கே இருக்குன்னா தன்னை உணர்தலாக இருக்குது. அப்போது ஒரு பொருளை ஆனால் எல்லா பொருட்களும் நமக்கு தேவை. பார்த்திங்கன்னா நவபாஷணங்களை செஞ்ச பழனி மலை தண்டாயுதபாணி சிலையிலேருந்து அபிஷேகம் பண்ணி அதை தான் நம்ம மருந்தாக உட்கொள்கிறோம். ஏன்னா நம்ம உடல் விஷமும் இருக்குது, நம்மக்கிட்ட அமிர்தமும் தேவைப்படுது. அமிர்தம் தேவைப்படுற இடத்துல விஷம் போடக்கூடாது, விஷம் இடத்துல அமிர்தம் போடக்கூடாது தான் இங்கே உத்தமே ஒழிய எதுவுமே தேவையில்லை தேவைன்னு இங்கே எதுவுமே கிடையாது. இந்த பூமியில் எதுவுமே சரி தவறுங்கிறது நோக்கமே கிடையாது. இங்கே எல்லாமே ஒன்று தான் நடக்குது. அந்த ஒன்று சரியாக தான் நடக்குது. அப்படிங்கும்போது இங்கே துன்பமும் நல்லது தான், இன்பமும் நல்லது தான். அப்போது நீங்கள் இன்பத்தை பெருக்கிட்டே போகணுன்னு நினைக்கிற மாதிரி துன்பத்தை பெருக்கிட்டே போகணுன்னு நினைக்க மாட்டதுனால இது இங்கே இங்கே பிரிவினை வைக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையை ஒழிய இங்கே நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் இங்கே மாறினது தான் இங்கே பிரச்சனையை ஒழிய மற்றபடி அது இல்லை. அதுக்கு ஒரு ஆடை வெட்டி இங்கே சமைச்சாலும் அந்த இயற்கைக்கு ஒன்று தான், ஒரு மரத்துலேருந்து ஒரு கீரையை ஒடித்து சமைச்சாலும் அதுக்கு ஒன்று தான். அது அது உணவு சங்கிலியில் அது சரியான பக்கத்தில் போயிட்டே இருக்குது. நமக்கு தான் அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி குழம்பி நம்ம வாடிய பேரை கண்டாய் போகலாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன விஷயத்தை அவருக்குள்ளேருந்து இறங்கி என்ன விஷயத்தில் சொன்னான்னு புரிஞ்சிக்காமல் நாம் தான் இங்கே சைவம் அசைவம்னு பிரித்து நமக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களாம் உருவாக்கி. ஆனால் தேவை தான். நீங்கள் ஒரு கால் வலியோடு இருக்கீங்க, கால் வலி நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்போது அந்த காலை ஊண்டி நடக்க ஒரு கட்டு போட்டுக்க இடத்துல போய் நீங்கள் காலை ஊண்டி நடத்துக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் உடல் அசைவம் ஏற்றுக்க முடியாத இடத்துல நீங்கள் சைவத்தை தான் ஏற்றுக்கணும். சைவம் ஏற்றுக்கவே முடியலன்னா அசைவம் தான் ஏற்றுக்கணும். இங்கே வேறுபாடே கிடையாது. இப்போ கால் சரியாக போச்சுன்னா நீங்கள் எப்படி இந்த கம்பை ஊண்டிட்டு இருக்கிறது கம்பை கீழே விட்டு நடப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் உடல் அசைவத்தை விட்டுருச்சுன்னா சைவத்தை ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடவே முடியாது, நீங்களே விரும்பினாலும். அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். ஆனால் அசைவம் சாப்பிட்டே ஆகணுங்கிற நிர்பந்திக்க போகும்போதோ இல்லை இப்படி தான் வாழு இப்படி தான் நிர்பந்தின்னு சொல்லி மனசுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் இங்கே எல்லாமே நடக்குது. அதனால இங்கே உங்கள் முயற்சி இல்லாமல் தான் செரிமானமாகுது, இங்கே முயற்சினால தான் இதயம் பிடிக்குது, முயற்சினால தான் ரத்தமே ஊறுது, முயற்சி இல்லாமல் தான் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி இங்கே முயற்சி இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழணும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம தான் இந்த அறிவு கொடுக்கப்பட்ட அறிவை அந்த அறிவு கண்டுபிடிப்புக்கும் எல்லாமே இருக்குது. சேம் டைமில் எப்படி நஞ்சும் அமிர்தமும் இருக்கோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லதும் கெட்டதும் இருக்குது. அதை எடுத்துக்கிற பக்குவத்துலேயும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்துலேயும் தான். ஒரு கத்தி இருந்தால் அது வெட்டுறதுக்கும் பயன்படும், அறுக்கிறதுக்கும் பயன்படும், சேம் டைமில் ஆப்ரேஷனுக்கும் பயன்படும். அதை எதுக்கு பயன்படுத்துங்கிற பொறுத்து தான் இருக்கே ஒழிய மற்றபடி அதோட பொருட்களோட தன்மையில் வேறுபாடெலாம் கிடையாது. அது செயல்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிறது இல்லை, என்ன மாதிரி நம்ம வாழ்ந்தோங்கிறத பொறுத்து. வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கொடுத்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம என்ன வாழ்ந்தோங்கிறது நமக்கு தெரியாத போது, வாழ்க்கைனா என்னென்னு தெரியாத போது நம்ம எப்படி வாழ்க்கையை நல்ல மாதிரி தான் வாழ்ந்தோம் கெட்ட மாதிரி தான் வாழ்ந்தோன்னு பிரித்து படிக்கிறதுக்கு நம்ம யார்? நான் இன்றைக்கி கட்டமைக்கிறதே என் வாழ்க்கையை நான் தான் எப்படி நல்ல மாதிரி வாழணும் கெட்ட மாதிரி வாழ்கிறோங்கிறத நான் இந்த பூமியிலேருந்து எடுத்த அறிவை வச்சு நானே இங்கே ஒரு கட்டடம் கட்டிக்கிறேன். அந்த கட்டடம் அறிவு சார்ந்து இருக்கா, உணர்ச்சி சார்ந்து இருக்கா, இல்லை மற்றவங்க கருத்து சார்ந்து இருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்கே ஒழிய இந்த தெளிவு இல்லாமல் எனக்குள்ள புரிதல் இருந்தால் நானே எதை நான் வச்சுக்கணும், எதை விளக்கிக்கணும், யார் மூலம் நான் எடுத்த கருத்து இது என் சொந்த கருத்து, இது தேவையில்லை, சொந்த கருத்தாக இருந்தால் கூட இதன் மூலம் நான் எனக்கு பயன்பட மாட்டேன், எனக்கு இது தவறு. அதே மாதிரி என் அன்னையே சொல்கிறாங்க, என் உறவினர்களே சொல்கிறாங்க, அதுக்கான இதை ஏற்றுக்கக்கூடாது, இது மற்றவங்களுக்கு துன்பம் விளைக்கிறது, இதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு புரிதல் எனக்கு வரணும். அப்படின்னா தன்னை உணர்தல் மிக மிக முக்கியம். இங்கே மனிதர்களை ப்ளேம் பண்ணுறது, மற்ற குற்றத்தை இன்னொருத்தவங்க மேலே போடுறது, இங்கே எல்லாமே சரியாக நடக்காமல் எனக்கு சாபம் கொடுத்துச்சு, நான் இங்கே துன்பப்படுறேங்கிறது புலம்புறது, அதே மாதிரி மற்றவங்கள பார்த்து ஏங்குறது, இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, இப்படியெல்லாம் ராஜபோகமாக வாழ்கிறாங்களே, நம்ம மட்டும் இப்படி வாழ முடியலேங்கிறது ஒரு பொறாமையில் எரியிறது. இந்த மாதிரி தன்மையின் மூலம் தான் நம்ம நம்மளை செதுக்கிறதுக்கு பதிலாக நம்மளை சிதைச்சிக்கிறோம்.
நம்ம ஒன்று ஒன்றா சிதைக்கிறோம். அந்த தன்மைகள் மூலம் செதுக்கிறவங்களாம் என்ன தெரியுமா? வாழ்ந்து வராங்க. அதை பார்த்துட்டு இங்கே இங்கே வந்து ஏக்கத்துலேயும் இதையும் கலந்து போகும்போது நம்ம இன்னும் துன்பத்தை அனுபவிப்போம்.